வணக்கம். திஸ் மக எக்ஸசைஸ் 3.5 நம்ம 9th சம் காட் 7.5 7.5 டிகிரி காட் 7.5 டிகிரி ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ஆஃப் 6 என காண்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு காட் டீட்டாவுக்கு டைரெக்டாக எதுவும் தெரியாது சாமி. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த காட் டீட்டாவை நான் எழுதலாம் காஸ் டீட்டா பை சைன் டீட்டான்னு எழுதலாமா? அதாவது காட் 7.5 டிகிரியை என்ன எழுதணும், நான் காஸ் 7.5 டிகிரி பை சைன் 7.5 டிகிரின்னு எழுதுகிறேன். ஓகே சாமி. இப்போ எனக்கு காசி சைனி வச்சு எந்த ஃபார்ம்லாம் தெரியாது. காஸ் டீட்டா பை 2 ஃபார்ம்லாம் இல்லை எனக்கு. அதனால் என்ன பண்ண போகிறேன், காசு சைன் வரா மாதிரி எதனா பண்ணணுன்னா இதை 2 இன்ட்டு சைன் டீட்டாவால் பெருக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஐயோ இங்கே போட்டேன். ஏன்னா சைன் 2 டீட்டா எனக்கு ஃபார்முலா தெரியும். ஏன் இது அதால் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இந்த அறையை முழுசாக ஆக்கணும். 7.5 15 பாதி. அப்போ நான் 15 மாற்றணும். அப்போ பாதி நான் நீக்கணும்னா என்ன பண்ணணும், பாதி நீக்கணும் அப்படின்னா டபுளாக மாற்றணும். அது இப்போ 15 இருக்குது அப்படின்னு சொன்னால் 15 தான் 7.5ன்னு சொல்கிறோம். 15 பாதி தான் 7.5ன்னு சொல்கிறோம். இது 2ஆல் பெருக்கினா தான் இது எனக்கு கேன்சல் ஆகிட்டு முழுசாக கிடைக்கும் எனக்கு. அப்போ அந்த பாதியை முழுசாக மாற்றணும்னா அது 2ஆல் என்ன பண்ணணும், நான் பெருக்கி ஆகணும். 2ஆல் பெருக்கணும்னா அது அதனுடைய ஃபார்முலா ஒன்று சைன் 2 டீட்டாவாக வரணும் அல்லது காஸ் 2 டீட்டாவாக வரணும். சைன் 2 டீட்டா ஃபார்முலா என்னது, 2 இன்ட்டு சைன் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா. அதனால் எனக்கு காஸ் டீட்டா இருக்குது, சைன் டீட்டா வேணும், அது 2 சைன் டீட்டாவாக வேணும். அப்போ 2 இன்ட்டு 7.5 பெருக்கிறேன். மேலே என்ன பண்ணணும் அதே தான் கீழேயும் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ண சாமி, மதிப்பு மாறாமல் இருக்கும். இப்போ மேலே இங்கே கேன்சல் ஆச்சுன்னா என்ன கிடைச்சோம், நமக்கு இதே மதிப்பு தானே கிடைக்கும். இப்போது இங்கே போய் பார்த்தா 2 இன்ட்டு 2 முன்னாடி வந்துச்சுன்னா 2 இன்ட்டு காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டான்னு சொல்லலாம், சைன் 2 டீட்டான்னு சொல்லலாம். ஸோ சைன் 2 டீட்டாவுக்கு பதில் என்னது 7.5. 7.5 15 பாதி பை சைனும் பெருக்குனா சைன் ஸ்கொயர். அப்போ 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் 7.5 டிகிரி. அந்த 7 என்ன சொல்லலாம் சாமி, 15 பாதின்னு சொல்லலாம். ஓகே ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு நான் ஆகிடும் கேன்சல். 2 மடங்கு இங்கே முன்னாடி இருந்துச்சுன்னா கீழே கேன்சல் பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஆகிடுச்சு, சைன் 15 டிகிரியாக மாறிடுச்சு. இப்போ இதை என்ன சொல்லலாம்னா, இதுக்கு ஃபார்முலா வேறு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 சைன் ஸ்கொயர் டீட்டாவை நான் சொல்லலாம் காஸ் 2a வச்சு சொன்னது 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா. ஓகே 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா. இப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது, 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இப்போ இந்த பக்கம் வந்துட்டோம், இது இந்த பக்கம் போயிட்டோம். ஸோ 1 மைனஸ் காஸ் 2 டீட்டான்னு போடலாமா? இது 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டாவை 1 மைனஸ் காஸ் 2 டீட்டான்னு போடலாமா? எனக்கு டீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குங்க, 15 இருக்குது, அதான் 7.5. அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் காஸ் 2 டீட்டாவுக்கு பதிலாக என்னது 15 பாதி, அதான் 7.5. இந்த ரெண்டும் ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு ஃபைனலாக சைன் 15 டிகிரி பை 1 மைனஸ் காஸ் 15 டிகிரி. நம்ம தெரிஞ்ச மதிப்புலேருந்து எடுத்தால் தான் இது மாதிரி மதிப்பு நமக்கு கிடைக்கும். இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3லாம் வந்து தெரிஞ்ச மதிப்புலேருந்து வரணும். அப்போ எதுலாம் தெரிய மதிப்புன்னா 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி. எல்லா டிகிரிக்குள்ள வேறுபாடு எவ்வளோவா இருக்குது சாமி பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது. இதுக்கு மட்டும்தான் 30 டிகிரி. இதெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கும் 30, இதுக்கு 15, இதுக்கு 15. ஒன்று எனக்கு 15 டிகிரி வேணும்னா 45லேருந்து 30 கழிக்கணும், இல்லைனா 60லேருந்து 45 கழிக்கணும். ரைட்மா? 45லேருந்து 30 கழிக்கணும், இல்லை 60லேருந்து 45 கழிக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன வரும், 15 டிகிரி வரும். அப்போ என்ன பண்ணுறேன், நான் சைன் 15 டிகிரியை 45 மைனஸ் 30 டிகிரின்னு எழுதுகிறேன் பை 1 மைனஸ் காஸ் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் 30 டிகிரின்னு எழுதலாம். இப்போது சைனுடைய மதிப்பு காசினுடைய மதிப்பு போடலாம். சைன் 0 0, இதனுடைய மதிப்பு 1/2, 1/√2, √3/2, இதனுடைய மதிப்பு 1. ரிவர்ஸில் வாங்க,
1/√2 1/2 இங்கே ஆகிடும் சாமி 0 ஆகிடும். இப்போ இதுக்கு ஃபார்முலா சைன் a மைனஸ் பி ஃபார்முலானா சாமி சைனுன்னா மாறும், கையெழுத்து மாறும், ஞாபகம் வச்சுங்க. சைன் a காஸ் b, இது மாறிச்சுன்னா குறி மாறக்கூடாது, மைனஸ் காஸ் a சைன் b. அடுத்தது காஸ் a மைனஸ் b ஃபார்முலா காஸ் a காஸ் b, காசு மாறாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, காசு மாறாது. மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இது மாறாமல் வந்துச்சுன்னா இது மாறிடணும், சாரி இது மாறாமல் வந்துச்சுன்னா இது மாறிடணும், இது மாறி வந்துச்சுன்னா குறி என்ன பண்ணக்கூடாது, மாறக்கூடாது. சைன் ஏ இன்ட்டு சைன் பி போடலாமா? ஸோ சைன் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி மைனஸ் காஸ் 35 டிகிரி காஸ் 30 டிகிரி இன்ட்டு சைன் 45 டிகிரி பை இது 1 மைனஸ்ன்றது குறியை மாற்றணும், அதனால் இந்த ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும் சாமி. காஸ் 45 டிகிரி இன்ட்டு காஸ் 30 டிகிரி ப்ளஸ் சைன் 45 டிகிரி இன்ட்டு சைன் 30 டிகிரி. இப்போ இதனுடைய மதிப்பு எடுத்து போடுவோம். சைன் 45 டிகிரியோட மதிப்பு என்னது, 1/√2. காஸ் 30 டிகிரி மதிப்பு என்னது, காஸ் 30 √3/2. எல்லாத்தையும் அதை அப்ளை பண்ணிக்கலாமா? நான் இங்கே இம்ப்ளைஸ் தான் போட்டு விட்றேன். நான் காட் 7.5 டிகிரின்னு போடுறேன் ஈக்குவல் டு, ஏன்னா இங்கே ஈக்குவல் இருந்துச்சுன்னா இங்கே முன்னாடி எதனா எழுதியிருந்தால் தான் இங்கே ஈக்குவல் டு போட முடியும். மதிப்பு அப்ளை பண்ணிக்கலாம் சாமி. சைன் 45 1/√2 இன்ட்டு √3/2 மைனஸ் காஸ் 30 மாற்றி போட்டணும், ஆமாம் சைன் 45 டிகிரி சைன் 30 காஸ் 45 சைன் 30 காஸ் 45 டிகிரி 1/√2 இன்ட்டு சைன் 30 1/2 பை 1 மைனஸ் ஆஃப் காஸ் 45 டிகிரியின் மதிப்பு 1/√2 இன்ட்டு காஸ் 30 டிகிரியின் மதிப்பு √3/2 ப்ளஸ் சைன் 45 1/√2 இன்ட்டு சைன் 30 டிகிரியின் மதிப்பு 1/2. தட் இஸ் ஈக்குவல் டு நேராக பிரிக்கலாம் சாமி. √3/2 இன்ட்டு √3 2 மைனஸ் 1 1/2 இன்ட்டு √2 பை 1 மைனஸ் இதை பார்க்கலாம், √3 பை 2 இன்ட்டு √2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் அப்படியே போடுங்க சாமி, 1/2 இன்ட்டு √3. ஓகே, இப்போது இங்கே பொதுவாக பாருங்கள், பின்னையன் நடுவில் ப்ளஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும், பகுதியில் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே முறை, எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போட்டுங்க. இங்கே பார்க்கும்போது √3 ப்ளஸ் 1 அது பொதுவாக இது போட்டால் இது வரும். இது போடும்போது என்ன பண்ணணும், இதை ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் இருக்குது, குறுக்க பெருக்கி கழித்து பை போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ இந்தாண்ட வரும் √3 மைனஸ் 1/2 இன்ட்டு √2 பை இங்கே குறுக்க பெருக்கினா வரும் 2 இன்ட்டு √2 மைனஸ் ஆஃப் கரெக்டாக போடணும் சாமி, √3 ப்ளஸ் 1 பை 2 இன்ட்டு √2. இதை பெருக்கிட்டு தான் இது மாதிரி ஃபுல்லாக போடணும், ஓகே? ஸோ இந்த பகுதி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது √3 மைனஸ் 1 பை 2 இன்ட்டு √2 மைனஸ் ஆஃப் √3 ப்ளஸ் 1. இது மாதிரி விகிதமுறா எண் வந்துடுச்சுன்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் சாமி, பெருக்கல் போட்டணும். மொதல் நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க, ரெண்டாவது நம்பர் குறிய மாற்றுங்க. ரெண்டாவது நம்பர் இது ஃபுல்லாகவே ரெண்டாவது நம்பராக இருக்கும். அப்போ ப்ளஸ் √3 ப்ளஸ் 1 பை இங்கே என்ன பண்ணுறோமோ பகுதியை இதால் பெருக்குனா தொகுதியையும் அதால் பெருக்கணும், ஓகே சாமி? இப்போ நேராக பெருக்கலாம். இங்கே இதை எடுத்து இதை பெருக்கணும், இதை எடுத்து இதை பெருக்கணும், இதை எடுத்து இங்கே பெருக்கலாம். இதே ரெண்டு உறுப்பாக இருக்குது பாருங்கள், √3 √3 தான் ஒத்த உறுப்புகள், அதை மட்டும் தான் பெருக்க முடியும். 2 முழு எண் இன்ட்டு √6 மைனஸ் 2 இன்ட்டு √2 ப்ளஸ் இங்கே பாருங்கள் √3 மைனஸ் 1 √3 ப்ளஸ் 1 a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்ம் என்னது, a² மைனஸ் b² பை இங்கே மொதல் நம்பர் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b, அப்போது 2 இன்ட்டு √2 தான் ² மைனஸ் b², அப்போ √3 ப்ளஸ் 1 தான் ² ஈக்குவல் டு 2 இன்ட்டு √6 மைனஸ் 2 இன்ட்டு √2 ப்ளஸ் இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகிடும். 3 மைனஸ் 1னா வந்துடும், 3லேருந்து 1 கழிச்சா 2 பை
நடுவில் பெருக்கல் இந்த ஸ்கொயரானது 2க்கு சொந்தம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு சொந்தம். 2 ஸ்கொயர் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 த ஹோல் ஸ்கொயர், இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், இன்ட்டு 2 மைனஸ் இதை பாருங்கள் a + b த ஹோல் ஸ்கொயர். இங்கே கேன்சல் பண்ணக்கூடாது, ஏன்னா எத்தனை உறுப்புகள் இருக்குது, 2 உறுப்புகள். அப்போது a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ் 2 இன்ட்டு ab, இது மூணுத்தையும் பிரிக்கணும். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 1, அதே தான் வரும். ஈக்குவல் டு இது ஒத்த உறுப்புகள், இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. பொதுவாக 2 வெளியே எடுத்துடலாமா? ஒத்த உறுப்புகள் இதுவும் ஒத்த உறுப்புகள் கிடையாது, ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இருக்குது. ஸோ முழு எண்ணில் 2 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ஓ2 2. பொதுவாக எடுத்தால் ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணோம். ஓ2 பை இங்கே என்ன சாமி 4 2 8ன்னு போட்டுக்கலாமா? இல்லை அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம். மைனஸ் ஆஃப் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல். இது இப்போ 3 ப்ளஸ் 1 3 1 4. இங்கே என்ன கிடைக்கும்? மைனஸ்ன்னு போட்டுச்சுன்னா ப்ளஸ் 4 மைனஸ் 4 மாறிடும். ப்ளஸ் 2 இன்ட்டு வந்து மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 வந்துடும். இப்போ இதை பெருக்கிட்டு போட்டுறேன் 8. ஓகேவா? இப்போது 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 1 பை, இப்போ இது எல்லாத்துலேயும் யார் பொதுவாக இருக்குது? 2 தான் சின்ன நம்பர், 2 பொதுவாக எடுத்துகிறோம். முழு எண்ணை வெளியே எடுத்துட்டா 4 2 8 மைனஸ் 2 2 4, இது கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல. மைனஸ் ஓ2 2 இன்ட்டு ஸ்கொயர் ஓ2 2 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, அது தான் கிடைக்கும். இப்போ இது ஷார்டன் பண்ண அந்த 2 கேன்சல் ஆகிடும். ஒத்த உறுப்புகள் தான் சாமி. 4 2 கழிச்சா 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இங்கே எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா இது வேறுபட்ட உறுப்புகள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 1 பை ப்ளஸ் 2 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இது மாதிரி எப்போ வருதோ இதுவும் விகிதமுறை என்ன வந்துருச்சா? அப்போ என்ன பண்ணணும்? இது மொதல் நம்பர் அப்படியே போட்டுக்கணும். 2வது நம்பருடைய குறியை மாற்றணும். என்ன பகுதி தொகுதி எந்தால் பெருக்கணுமோ அதுதான் பகுதியும் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணாது? மதிப்பு மாறாது. இது முழு எண்ணா வர வரைக்கும் விடவே கூடாது சாமி. இப்போ இந்த ஒரு நம்பர் எடுத்து இந்த 2 நம்பர் பெருக்கலாம். இது விகிதமுறா எண், இது முழு எண். வேறுபட்ட உறுப்புகள் பெருக்க முடியாது. அப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் இதுவும் விகிதமுறா எண், இதுவும் விகிதமுறை, இதுவும் ரூட்டுக்குள்ளே இருக்குது, இதுவும் ரூட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ 6 18 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 18 மைனஸ் 2 எடுத்து பெருக்கிறேன். இது முழு எண், இது விகிதமுறா எண். 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஒத்தப்பட மைனஸ் மைனஸ், இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பெருக்குனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஓ2 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 பை, இங்கே பாருங்கள், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் 4 2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர், வெறும் 3 வருமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 4 3 கழிச்சா 1 சாமி, அதை விட்டுடலாம். எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்து அதே தானே கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் இது என்ன போடலாம்? 9 2 18 போடலாமா? மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் இது ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. சரி, அடுத்த ஸ்டெப் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஒத்த உறுப்புகள் இதுதான். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இருக்குது. 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6லேருந்து ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கிடைச்சா வெறும் ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 கிடைக்கும். ஓகேவா? நடுவில் பெருக்கல், இந்த ஸ்கொயர் ரூட் ஆனது 9க்கு சொந்தம் 2க்கு சொந்தம். அதனால் என்ன பண்ணால் 3 விட்டு வெளியே எடுத்துலாம். 9 ஸ்கொயர் ரூட் வெளியே எடுத்தால் 3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 மைனஸ் 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இது ஒத்த உறுப்புகள் ஆகிடுச்சு. இது முழு எண், இது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஒத்த உறுப்புகள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்துச்சுன்னா கழிக்கணும். பெரிய எண்ணது சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய குறிப்பிட்ட ப்ளஸ் 3லேருந்து 2 கழிச்சா 1, 3 எக்ஸ்லேருந்து 2 எக்ஸ் வச்சா மீதி ஒரு எக்ஸ்ன்னு சொல்லணும். கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 சொல்லணும். ஸோ ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஆன்சர் பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இருக்கா? இருக்குது. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இருக்கா? இருக்குது. ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இதான் 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இதானே. ஏன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வெளியே எடுத்தால் தான் 2 கிடைக்கும். 2 ஸ்கொயர்னு சொல்லாமல் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சு, வெறும் 2 வரும். அப்போ வெறும் 2 சாரிம்மா, வெறும் 2 என்ன சமயம் எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 வந்துடுச்சா சாமி? இந்த ஆன்சர் தான் வந்துச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அப்போது ஒரு வந்து பின்னமாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், பின்னமானா மீன்ஸ்
ஒரு முழு எண்ணாக கொடுக்காம பையில் கொடுத்துருக்காங்க, பாதி ஆக்கணும் அப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அதை முழு எண்ணாக வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பண்ணணும் சாமி. ஓகே. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதில் எத்தனை ஃபார்முலா, சைனுடைய ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், காசுனுடைய ஃபார்முலா, காஸ் 2 தீட்டா சைன் 2 தீட்டா, அதுக்கப்புறம் சைன் a மைனஸ் பி காஸ் a மைனஸ் பி, அப்புறம் இதனுடைய மதிப்பு, இது எல்லாம் தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், இந்த கணக்கை போட முடியும். ஓகே சாமி, தேங்க்யூம்மா.